ஹாய், வணக்கம். உங்களிடம் நீண்ட காலமாக கேட்கின்ற ஒரு கேள்விதான் இது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், உடல் ஆரோக்கியத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். அந்த காலத்துலேருந்து சொல்லினோம், பழஞ்சோறு பழந்தண்ணி பழஞ்சோறு கரைச்சது குடிக்கணும், பழ வகை சாப்பிடணும், இலை வகை சாப்பிடணும், கீரை வகை சாப்பிடணும், நிறைய கரிசி போட்டு சாப்பிடணும், கொஞ்சம் சோத்துக்குள்ள மாப்பொருள் சாப்பிடக்கூடாது, அப்படி 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 நிறைய நிறைய நிறைய. அதுவும் இப்போ அந்த தகவல் தொடர்பாடல் யுகத்தில் ஒவ்வொன்றுக்குமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இரவில் சாப்பிட அளவாக சாப்பிடணும், 7 மணிக்கு சாப்பிடணும், 11 மணிக்கு பிறகு சாப்பிட்டா எல்லாம் கல்லீரல் எல்லாமே ஓய்வடைஞ்சிடும், அந்த நேரம் பிசாமன்று சொல்கிறாங்க. காலையில் சாப்பாட்டை தவிர்க்கக்கூடாது. இப்படியே ஒவ்வொரு விஷயமே எங்களுடைய இணையங்களில் போய்கொண்டிருக்குது. அவ்வளோத்தையும் நாங்கள் உள்வாங்கி நடக்கிறன்ற கஷ்டம். ஆனாலும் என்னக்குள்ளே ஒரு கேள்வி, நான் இந்த கேள்வியை ஆமோதிக்கல. ஆனால் அந்த இளைஞர் சமுதாயம் இப்போ கேட்குறாரு. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எழுதப்பட்டது தானே நடக்கிறது, அதாவது எங்களுக்கு என்ன தலை மரணம் உண்டா அதால் நடக்க போகுது. அப்போ நோய்வாய்ப்பட்டு மரணம் உண்டா அப்படித்தான் நடக்க போகுது. அதால் நாங்களே நாக்க ருசியை சாப்பாட்டை தவிர்ப்பான். அதால் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே அதுக்கான மாத்திரைகளையும் எடுத்து ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் சரியோ எனக்கு தெரியல. ஆனால் யோசிக்க அப்படி அது உண்மையாகவும் இருக்கலாம். என்ன, இப்போ எங்களுக்கு படுக்கையிலிருந்து மரணிக்கணும் அல்லது ஒரு விபத்து அல்ல எப்படியோ எங்களோட மரணங்கள் தீர்மானிக்கப்பட்டது உறுதி தானே. அப்போ அதால் நாங்கள் ஏன் அப்படி கஷ்டப்படணும்? இப்போ குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பார்த்தா சத்துள்ள சாப்பாடு உடம்பில் சேராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதால் ஏன் வெளியலுக்கு கூட கொடுத்து சத்துள்ள சாப்பாடை சாப்பிடணும்? அப்படி ஒரு கேள்வி எழுது. இப்போ இலதாங்கி நான் கூட என்னென்னா சில வேளைகளில் அதை சாப்பிடாமல் இதை சாப்பிடாமல் தவிர்த்தாலும் எங்களுடைய உடல் பெருமன் ஆகிக்கொண்டு தான் போகுது. அதால் சாப்பிடாமல் விடுறதால அப்படி நடக்குமோண்டா இல்லை. அப்போ நாங்கள் எல்லாம் எங்களோட நாக்கை கட்டி வாயை கட்டி எங்களோட உணவு விடயத்தில் நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணி கடைசியில் காண போகிறது என்னன்றது ஒரு கேள்வி. அதால் அப்படி வாழணுமா? எல்லாத்தையும் ஒருத்து இப்போ பார்த்தா நான் என்ன எடுத்துக்கொண்டாலே 85 கிலோவுக்கு வந்துட்டேன். உண்மையில் 85 கிலோ கூடாது. இன்னும் நாங்கள் இனிப்பை சாப்பிட்டு இனிப்பு பண்டங்களை சாப்பிட இன்னும் கூடத்தான் போகுது. ஆனால் அதே நேரம் நாங்கள் அதை சாப்பிடாம மரக்கறி அவிச்சு குடிச்சு அல்லது பயரை சாப்பிட்டு இனி நாங்கள் அதால் மெலிவமென்று யோசிக்கிறீங்களா? அப்படியும் இல்லை. அதால் இந்த இளைஞ சமுதாயம் சொல்கிறது ஓரளவு சரி போலான்னு இருக்குது. அவங்க சொல்கிறாங்க அதால் அவங்க பீட்சா, கொத்து, ரைஸு, சோடாண்டெல்லாம் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை விட மதுபானங்களை அருந்துறாங்க, புகைத்தலை செய்கிறாங்க. இதெல்லாம் செய்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஒவ்வொருத்தருக்கு இதுதான் மரணிக்க. நிறைய புகைத்தவன் நீண்ட ஆயுள் வாழலையா, நிறைய குடித்தவன் நீண்ட ஆயுள் வாழலையாண்டெல்லாம் உதாரணத்தை காட்டுகிறார்கள் இன்றைய இளைய சமுதாயம். இதைப்படியே எனக்கு ஒரு யோசித்தேன், இதை உங்களிடமே அந்த கேள்வியை விடணுன்றதால் சொல்லுங்கள். அப்படித்தானண்டா நாங்கள் சாப்பிட்டு கொண்டே அதுதானே முடிவு, அதுதானே நாங்கள் எங்களை ஒருத்தண்டுமே நடக்க போகிற இல்லை, எங்களுக்கு இது எழுதப்பட்டேன்டா அப்படித்தானு சொன்னால் அப்படியே நடக்கலாம். உங்களோட கருத்தை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.